சுவாமி மறைஞ்சதுக்கப்புறம், நீங்க ட்ரெயின்ல போகும்போது ஒரு ஒத்தையடி பாதையில உங்களுக்கு காட்சி குடுத்ததா நீங்க யூடியூப் வீடியோஸ்ல சொல்லியிருந்தத பார்த்தேன். அ என்னதான் இருந்தாலும் அந்த சரீர மறைவுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருந்தது இல்லையா? அ அதுலருந்து மீண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்ளோ நாள் ஆச்சு? எவ்ளோ ஆண்டுகள் ஆச்சு? அதுலேருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லையே நான். அந்த சரீரம், அதனுடைய நெருக்கம், அதனுடைய பேச்சுக்கள், நானும் சாமி பேசிக்கிட்ட விஷயங்கள், நானும் சாமியும் ஒன்றா உட்காந்து ஆகாரம் பண்ண வேலை, நடந்து போன வேலை, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் 25 வருஷ வாழ்க்கை சாமியோட நாங்கள் நடந்தது, பேசினது, உட்கார்ந்தது, படுத்தது, சாப்பிட்டது, எத்தனையோ விஷயங்கள். அந்த சரீரம் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஹோலி, ஒரு 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 பவித்திரமான ஒரு சரீரம் அது. அதனுடைய அருகாமையில் போனாவே அப்படி ஒரு சந்தோஷம் கொப்பளிக்கும். சாமி பார்த்தோன்னே சந்தோஷம், ஒரு இன்பம், ஒரு ஒரு ஆனந்தம் கொப்பளிக்கும். அங்கே போய் அவர் பார்த்த உடனே கையை பிடிச்சிக்குவார். கையை பிடிச்ச உடனே இன்னும் ஆனந்தம் கூடும். அந்த ஆனந்தத்தெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அந்த நினப்பிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது அந்த சம்பவம். ரொம்ப நேரமாக ட்ரெயின் நிற்குது. அங்கே வந்து பௌர்ணமி நேரம். ஒரு ஒத்தடி பாதை ஒரு காட்டு வழியாக போகிறது தெரியுது. அந்த ஒத்தடி பாதையில் திடீர்னு வெளிச்ச ரூபத்தில் ஒன்று தெரியுது. ஒரு ஒளிமயமான ஒரு ஸ்வரூபம் தெரியுது. உத்து பார்த்தா அது சுவாமி. ஏன்னா என்னுடைய நினைவிலேயே எப்பயுமே சாமி இருக்கிறதுனால அங்கேயும் சாமி தான் தெரிஞ்சார் போல. எனக்கு என்னமோ சாமி போன உடனே ஏன் வாழணுங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. நான் ஏன் இன்னும் இருக்கேன்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் சாமி என்னை கூப்பிடுறாரோன்னு எனக்கு ஒரு இது. சாமி என்னை கூப்பிடுறாரு, வந்துருன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் கதவை திறந்து வெறி பிடிச்சவன் மாதிரி போகிறேன். ஒரு ஜெர்க்கில் வந்து அப்படியே வண்டி மூவ் ஆகுது. யாரோ வந்து நான் கீழே குதிக்க போகிறேன்னு நினச்சிட்டு உள்ளே இழுத்து போட்டு கதவை பூட்டிடுறாங்க. நான் மறுபடியும் போய் என் பரிசில் போய் படுத்துக்கிடுறேன். தாக்கம் இன்றைக்கி இருக்குது. அந்த சரீரத்தை எப்படி மறக்க முடியும்? அந்த சரீரத்துக்கு நாங்கள் பண்ண சேவைகளோ, இல்லைன்னா அந்த சரீரத்து மூலமாக சாமி எங்களுக்கு பண்ண அனுகிரகங்களோ எப்படி நாங்கள் மறக்க முடியும்? மறக்க முடியாது. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்குது. அந்த தாக்கம்தான் பக்தி. அந்த பக்தி இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. அந்த பக்தி தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை சுவாசிக்க வைக்குது. அந்த பக்தி தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை ஏதோ ஒன்று சாமி சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ண வைக்குது. அந்த தாக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த தாக்கம் இல்லைன்னு சொன்னால் அது பொய். எனக்கு உள்ள அந்த தாக்கம் நிறையாவே இருக்குது. அந்த தாக்கத்தில் தான் இந்த பேச்சுக்கள், இந்த வேலைகள், இந்த பணிகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாக்கம் எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான்.